வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சினமில்லாத மனிதனும் இல்லை. மனம் செய்யக்கூடிய வியாபாரம் தான் மனிதனுடைய வாழ்க்கை வளம். எந்த மனிதனும் இந்த சினத்தை விட்டு ஒரு வியாபாரம் செய்யறானா? இல்லவே இல்லை. முக்கியமான வியாபாரம் சினமா தான் இருக்கு. ஆனால் அந்த சினத்தை தவிர்த்து மனம் வியாபாரம் செய்ய தொடங்கினால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள்லாம் அனுபவத்திலேயே பார்க்கலாம். ஆனால் என்ன, சினம் தவிர்க்க முடியுமா என்பதுதான், முடியும் என்பதுதான் என்னுடைய அனுபவம். நான் இந்த உலகத்தில் மேற்கே போய் சுற்றி கிழக்கே திரும்பி வந்திருக்கிறேன். அதே போல் கிழக்கே தொடங்கி மேற்கையும் வந்திருக்கிறேன். இவ்வாறு உலகம் முழுவதும் பல தடவை 22 தடவை சுற்றி எல்லா நாடுகளும் பார்த்தாச்சு. எல்லா நாட்டு மக்களுடைய பண்பாடுகளோடு இணைந்து அவர்களோட உரையாடி பார்த்துருக்கிறேன். நம்ம பயிற்சி முறையும் கொடுத்துருக்கிறேன். ஒரு சில நாடுகளுக்கு போக முடியல, ரஷ்யா, இன்னும் சைனா போல. ஆனாலும் ரஷ்ய மக்களும் சைனா மக்களும் என்னென்ன பயிற்சி எடுத்து பயன்பெற்றிருக்காங்க. அவ்வளவு பேருடைய அனுபவத்தையும் வச்சு பார்க்கிற போது சினம் தவிர்த்தல் என்பது எளிதாக பெறக்கூடியது தான். முயற்சி தான் வேணும் பயிற்சிக்கு. அதே அந்த அனுபவத்தை வச்சு தான் சொல்றேன், எல்லாரும் இதை பயிலலாம். அதற்கு முறை ஒத்துக்கொள்ளணும். எந்த செயலாக இருந்தாலும், ஏதோ இப்போ 100 மைல் 1000 மைல் கூட ஒரு ட்ரெயின் போகுதுன்னு சொன்னால் தண்டவாளம் போட்டுட்டு தான் போகுது. சும்மா ட்ரெயினை சாதாரணமாக காட்டில் தள்ளி விட முடியாது. அதுபோல நாம் ஒரு பாதையை வகுத்துக் கொள்ளணும். இதுக்கு வகுக்கக்கூடிய பாதையை வகுத்து கொண்டுதான் போகணும் என்ற ஒரு முறை இருக்குது பாருங்க. இது வாழ்க்கையில எல்லா துறையிலையுமே இது உதவும். பாதையை நாம் வகுத்து கொண்டுதான் போகணும் என்ற அளவுக்கு அதை பற்றி விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். பயிற்சி முறையை நான் தெரிந்த அளவில், என்னுடைய அனுபவ அளவில் விளக்கி கொடுக்கிறேன். நிச்சயமாக பலன் பெறலாம். இன்று சினம் தவிர்த்தல் என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். சிந்தனை உயர்ந்தால்தான் அந்த சிந்தனையோடு உடலையும் செயல்களையும் ஒன்றுபடுத்தி கொண்டு மனித வாழ்வு வளம் பெறும். முதல்ல சிந்தனை வேண்டும். சிந்தனையிலிருந்து கிடைக்கக்கூடியது விளக்கம். விளக்கத்தில் இருந்து வாழ வழியும் பிறக்கும். அதனால்தான் நான் ஒரு சூத்திரம் ஏற்படுத்தியிருக்கேன். மனம் செய்யும் வாணிபமே மனிதனுடைய வாழ்வின் வளம். மனம் செய்யும் வாணிபமே மனித வாழ்வின் வளம். நீங்கள் எந்த மாதிரியாக மனதை ஆக்கி வச்சிருக்கீர்களோ, எந்தெந்த செயல்களை, எண்ணத்தை மனதின் வாயிலாக நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, அதுவெல்லாம் உங்களுடைய தரமாக மாறி அதான் மனித வாழ்க்கையினுடைய வளமாக மாறும். அன்பர்களே, சினத்தை பற்றி அறியாதவர்கள் இல்லை. சினம் எவ்வளவு கேடு என்று தெரிந்து கொள்ளாதவர்கள் இல்லை. சினம் கேடு உற்றது, அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லாத மகான்களும் இல்லை. அந்த அளவுக்கு அந்த சினத்தை பற்றி மனித குலம் தெரிந்துதான் வைத்திருக்கிறது. ஆனால் மனித குல வாழ்க்கையை சரியாக கவனிக்கிற போது இன்னசென்ஸ், இக்னோரன்ஸ், எமோஷனல் மூட்
இந்த 3 தன்மையில அறிவு தவறி போகுது. இன்னசென்ஸ்ன்றது தெரியாமலே குழந்தைகளுக்கு என்ன விளையும் என்று தெரியறதில்லை. அதனால விளக்கில் கூட போய் கையை வைக்கும். அது இன்னசென்ஸ், அது குழந்தைகள் பரவாயில்ல. ஆனா இக்னோரன்ஸ் என்பது இருக்கிறதே, நமக்கு கிடைத்த வாய்ப்பு, அதுல கிடைத்த அனுபவங்கள் அவ்வளவையும் அலட்சியம் செய்துவிட்டு மீண்டும் அதே தவறுகளை செய்து கொண்டே இருப்பதுதான் இக்னோரன்ஸ். Ignoring the experiences what you got already in your life. அந்த ignorance தான் மனித வாழ்க்கையில இன்று வரையில உலகம் முழுவதும் பரவி நாம் செய்த தவறையே செய்து கொண்டு அதை திருந்திக் கொண்டு வாழ முடியாத தவிக்கிறோம். ஆனால் இதுவரையில நடந்ததெல்லாம் நடக்கட்டும். இனி ஒரு புதிய பண்பாடு உலகுக்கு வேண்டும். அந்த பண்பாடு பழையன கழிதல், புதியன புகுத்தல். புதிதாக இப்போ மனிதன் என்றதை சரியாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் பரம்பரை தொடராக எத்தனையோ தொடராக வாழ்ந்து கொண்டு வரோம். அப்போ அதற்கு முன்ன மனிதனுக்கு முன்னே என்ன, வித்தில்லாத உயிர் தோன்ற முடியாது. அப்போ மனிதனுக்கு அடுத்த கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்னன்னு பார்க்கிற போது விலங்கினம். அந்த விலங்கினத்தில் இருந்துதான் மனிதன் வந்தான். விலங்கினம் எல்லாம் எப்படி வாழுது? தனக்கு பசி எடுக்கிற போது வாய்க்குள்ள போகக்கூடியதாகவும் கையினால கசக்கி முடுக்கி கொல்லக்கூடியதாகவும் உள்ள ஒரு ஜீவனை கொன்று அதை உண்டு வாழ்ந்து வரும். இதுல துன்புறுத்துதல், உயிர்கொலை, பொருள் பறித்தல், வாழ்வின் உரிமை பறித்தல் என்ற 4 குற்றங்கள் அங்கே நடந்துதான் வாழ். ஆனா நாம் அறிவிலே உயர்ந்த மனித இனம் விலங்கினத்தை பார்த்து 4 வகையான குற்றங்களை செய்துதான் வாழுது என்று அலட்சியம் செய்ய முடியாது. காரணம், அவைகளுக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியாது. உணவு உற்பத்தி செய்ய தெரியாதனால தானே வாழ்க்கையை நடத்த முடியாது. அதனால உணவு இல்லாத வாழ முடியாது. அப்ப ஏதேனும் தவறு செய்துதான் வாழணும். அந்த தவற்றுக்கு இப்போ இன்னொரு ஜீவன் அதுக்கு இரையாகிறது. மனிதன் உடலுக்கும் மற்ற ஜீவன்களுடைய உடலுக்கும் அதே போல மனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனித மனம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோமே ஆனால், இறைநிலையானது நேச்சர், அதாவது இயற்கை. அந்த இயற்கை எங்குமே நிறைந்த ஒரு பேராற்றல். அந்த பேராற்றல் அது எந்தெந்த இடத்துல இயங்கினாலும் சரி, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், எந்த இடத்துலையும் அந்த இயக்கத்துல ஒரு நேதியோடு தான் இயங்குகிறது. அப்போ இறைநிலையானது ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், வேகமாகவும் இருக்கிறது, விவேகமாகவும் இருக்கிறது. அந்த இறைநிலையிலே இருந்து தோன்றியது தானே எல்லா பொருட்களும். அப்போ எல்லா பொருட்களிடத்திலும் அந்த இறைநிலையினுடைய தன்மையெல்லாம் இருக்கணுமே இல்லையா? அப்படி வர்ற போது மனிதன் என்ற தன்மைக்கு வர்ற போது அதே ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் ரெண்டும் வந்துடுது. ஆனா அந்த கான்சியஸ்னஸ் என்ற அறிவு செயல்படுற போது உடல் மூலமாக தானே செயல்படணும். இந்த உடல் வளர்ச்சியை பெற்று வந்தது பரிணாமத்துல இளைஞனத்தின் மூலமாக வந்ததுனால அங்கே ஏற்பட்ட செயல் பதிவுகள் எல்லாம் கருமையத்துல, அந்த கருமைய தொடர்பாக வந்த மனிதனிடத்துல அந்த குற்றங்கள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. ஆகையினால
ஒரு விலங்கினத்துல என்னென்ன இருக்குமோ, ஒரு விலங்கினத்துல அல்ல, அந்த குணங்கள் ஜீவன்கள் இருக்கிறதோ அவ்வளவு சேர்ந்த தொகுப்பு தான் மனிதன் என்ற கருமையத்துல அவ்வளவு புதையல். ஆனால் எந்த எந்த சமயத்துல அந்த உணர்வுகள் தூண்டப்படுகிறதோ அந்தந்த இடத்துல அது செயல்படும், அவ்வளவுதான். அது வரைக்கும் கருமையத்துல கருவாக அமையும். இயற்கையை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கரு உரு, கரு என்பது ஆதாரமாக இருப்பது, உரு என்பதுதான் வியக்தமாக பெர்செப்ஷனுக்கு, அதாவது உணர்வுக்கு தக்கவாறு வர்றது. அதன் பிறகுதான் மற்ற எல்லாமே நடக்கும். அப்படி பார்க்கிற போது இந்த உருவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கருவில இருந்து வர்றது தான் வந்து. அப்படி பார்க்கிற போது விலங்கினம் செய்த எல்லா செயல்களும் மனிதனிடத்தில் இருப்பதனால அதை சரி கட்டாத வரையில, திருத்தி அமைக்காத வரையில மனிதனாக வாழ முடியாது. உருவத்துல மனிதனாக வந்துட்டான், உள்ளத்துல இன்னும் அதை சரிப்படுத்த இல்லை. ஆகையினாலதான் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீக பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும், ஆன்மீக கல்வி கற்க வேண்டும் என்று அன்று முதல் கொண்டு இன்று வரையில முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பயிற்சி இல்லையானால் அதையே திருப்பி திருப்பி அந்த பழக்கம்தான் வந்துகிட்டு இருக்குமே தவிர பயிற்சியின் மூலமாக தான் திருத்தம் வரும். ஆகையினால ஒரு ஒரு ஜீவனை இன்னொரு ஜீவன் பிடித்து கொல்லுகிறதுன்னு வச்சுக்கங்க, அதுல இருந்து விடுபடுவதற்கு அந்த ஜீவன் முயற்சிக்குதே இல்லையோ, அப்படி விடாத பிடித்து தான் சாப்பிடணுமான்றது இந்த ஜீவன் அதோட போராடுகிறோம். இந்த இரண்டு போராட்டத்துக்கு இடையில பிறப்பதுதான் சினம். சினம் இந்த ரெண்டுக்கும் சினம் உண்டாகும். தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேணும் என்று ஒரு ஜீவன், எனக்கு உணவாக ஆகணும் என்பது இன்னொரு ஜீவன். இந்த நிலையில தான் 6 குணங்களும் பிறந்தது. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்கினத்திலேயே உற்பத்தி ஆயிட்டு தொடர்ந்து கருவமைப்பின் மூலமாக மனிதனண்டை இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்ட பிறகு இறைநிலையே, இறைவனே, இயற்கையே எல்லாமாக மலர்ந்திருக்கிறது என்றது எந்த சாதாரணமாக ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். அப்ப எல்லாமாக மலர்ந்திருக்கிற போது ஒண்ணுக்கொண்ணு உருவத்தில் வேறுபாடு இருக்கலாம், ஆனா உட்பொருள்ல வேறுபாடு இருக்குமா, இறைநிலையில வேறுபாடு இருக்குமா, இயற்கையில வேறுபாடு இருக்குமானா இல்லை. அப்போ மனிதன் ஆளறிவுக்கு வந்து விட்ட பிறகு அந்த கருவின் தன்மையை உணர்ந்து அறிவின் திறத்தை பெருக்கிக் கொண்டு இதுவரையில வாழ்க்கையில ஏற்பட்ட குற்றம் குறைகளை எல்லாம் களைந்து தூய்மை அடைய வேண்டியது மனிதன்தான். முதல்ல விலங்கினத்தினுடைய வாழ்க்கை நிலையில இருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இறைவனே தானே எல்லாமாக இருக்கிறான், அப்ப இறைவனாக தான் மலர வேண்டும். இந்த 2 விதமான நோக்கள் உட்பொருளாக உள்ளமைந்ததாக ஒவ்வொரு மனிதனும் இருக்குது. அப்போ உள்ள இருக்கிறது ஒன்று, நாம் செய்யறது ஒன்றாக இருக்கிற போது அங்கே ஏற்படக்கூடிய பிணக்கு தான் வாழ்க்கையில பல வகையான துன்பங்களாக வருகின்றன. எனவே அந்த இயற்கையில உள்ள, அதாவது வந்த வழியில உள்ள பரிணாமத்துல வந்த வழியில உள்ள களங்கங்களை எல்லாம் நாம் களைந்து தூய்மை பெறும்போது God plus contamination man, man minus contamination God.
மனிதன் இருக்கக்கூடிய குறைகளை போக்கிக் கொண்டால் இறைநிலைதான், மனிதன் இறைவன் தான். அதே போல இறைவனாக இருந்ததுதான் மனிதனாக வந்திருக்கும். அத சந்தேகமா சிலர் சொல்லுவாங்க, எப்படி இறைவனே மனிதனாக வந்தா ஏன் தப்பு செய்யறான்? நேரடியாக இறைவனே மனிதனாக உருவம் எடுத்துக்கொள்ளவில்லை. அணுவாகி அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்கள் கலவினால அண்டங்கள் பலவாகி அவற்றிலே ஒன்று உலகமாகி அந்த உலகிலே தோன்றிய ஜீவ இனங்கள்ல ஓரறிவு பொருளான தாவரத்தில இருந்து இரண்டறிவான புழுவாகி புழுவில இருந்து வண்டாகி இன்னும் அதனுடைய பரிணாமத்துல பலவேறுபட்ட உருவங்களாகி இப்போ மனிதனாக இருக்கான்னா எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆயிப்போச்சு, எத்தனையோ கோடி பிறவிகளும் ஆயிப்போச்சு. அப்போ இந்த வழியில வாழ்ந்த, அதாவது பரிணாமத்துல வந்த போது அந்தந்த ஜீவனுக்கு ஏற்றவாறு நடந்து கொண்ட வாழ்ந்து கண்ட அனுபவமும் பதிவு இருக்குதே, இதுதான் களங்கம். அவைகளெல்லாம் உருவத்திலே சிறந்து மனிதனாக ஆயிட்ட பிறகு சிலது பொருந்தவில்லை. அந்த பொருந்தாமையை தான் இப்ப நீக்கணும். உருவம் வந்துடுது, இறைநிலையை உணர்றதுக்கு ஏற்றவாறும் அதற்கு தகுந்தவாறு வாழவும் மனிதனுக்கு எல்லா தன்மையும் அமைந்து விட்டது. ஆனால் உள்ள அமையவில்லை. அது வந்த வழியிலே வந்து தீங்கு. மழை வருகிறது, மழை பொழிகிறது, தூய நீர் தான் அது. ஆனா எங்கிருந்து வந்தது? கடல்ல இருந்து வந்தது. கடல் தண்ணியோ எத்தனை விதமான கண்டாமினேஷன், எவ்வளவு விஷத்தன்மையாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆதி காலத்திலிருந்து இன்று வரையில உலகிலே வாழ்ந்த ஜீவன்கள் எல்லாம் வெளியிட்ட கழிவுகள் எல்லாம் அதுல தான் கலந்துருக்கு. கடல் நீர் அவ்வளவு. எல்லா ஜீவன்களும் விட்ட மூத்திரம் எங்க போகும்? ஏன் கடல் உப்பா இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டா இதுதான் காரணம். அந்த முறையில எல்லா கண்டாமினேஷன் கலந்ததுதான் கடல் நீர். அந்த கடல் நீர் ஆவியாகி மேல வந்து எவ்வளவு தொலைவில் எவ்வளவு காலம் இருந்தா என்ன தூய்மை அடையணும், அந்த மாதிரி தூய்மையை செய்து மறுபடியும் கீழே வந்தாச்சு. இங்க கீழே வரும்போது தூய்மையான தண்ணி தான். ஆனா வர்ற வழியை பாருங்க, எந்தெந்த இடத்துல வருதோ அந்த மண் வளத்துக்கு ஏற்றவாறும் அங்க இருக்கக்கூடிய செடி கொடி முதலியவைகளுக்கு ஏற்றவாறும் கழிவு பொருட்களுக்கு ஏற்றவாறும் அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது ஒரே மாதிரியாக இல்லை. எத்தனை காவாய்களை பார்க்கிறோம், எத்தனை ஆறுகளை பார்க்கிறோம், ஒன்னொன்னும் ஒரே மாதிரியா இல்லை, வெவ்வேறு மாதிரியா. காரணம் அது வந்த வழியிலே சேர்த்து கொண்ட இடையூறுகள். அதுபோலயே பரிணாமத்துல வந்த குற்றங்கள் எல்லாம் மனிதன் இப்போ இறைவனே மனிதனாக இருந்தாலும் பரிணாமத்தில் ஏற்பட்ட குற்றங்கள் எல்லாம் அங்க களங்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது. அதை உணர்ந்து திருத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலும் மனிதனுக்கு உண்டு. அந்த ஆற்றலை முறையாக பயன்படுத்தவில்லை. ஆனால் உடல்ல உன்னதமான இறைநிலையாக மாறக்கூடிய அளவுக்கு உள்ள உடலை எடுத்துட்டான். ஆனா மனம் வந்து அதுக்கு பொருந்தா மனமாக இருந்தால் அந்த பொருந்தாமை தான் நமக்கு மனிதனுக்கு தனக்கு பிறருக்கும் எல்லா விதமான குற்றம் குறைகளை ஏற்படுத்தும். இப்போ மனிதனுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளும். இறைநிலைதான் மனிதனாக வந்திருக்கிறான் என்று தெரிந்தால் கையை தூக்குறான். இந்த சக்தி எங்க இருந்து வந்தது? இறையாற்றல் தவிர நான் செய்து கொண்டது இல்லையே. நான் கொண்டு வந்த சக்தி ஒன்றுமே இல்லையே. ஏதோ ஒரு தொழிலை செய்யறோம், கையை பிடிக்கிறோம், எடுக்கிறோம். நான் விரும்பி என்னுடைய கையை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையே. இப்படி கவனிக்கிற போது எல்லாம் இயற்கை, நேச்சர். அந்த நேச்சர் சாதாரணமாக இல்லை, எல்லாம் உள்ள பேராற்றலாகவும் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாகவும்
ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவு தரக்கூடிய ஒரு பொருளாகும் நீதியாகும் இருக்கிறது தான் இயற்கை. அதை உணர்ந்து அதோட தன்னை ஒப்புவித்துக் கொண்டு அதை ஒட்டி வாழற போது மனிதனுக்கு ஒரு விதமான கெடுதலும் இல்லை. எந்த இடத்துல இறையாற்றலினுடைய தன்மைக்கும் நேர்மைக்கும் மனிதனுடைய செயல்கள் பிணக்கு ஏற்படுகிறதோ அந்த ஒவ்வாமை தான் எல்லா குற்றங்களும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் வாழ்க்கை சிக்கல்கள். ஆகவே இப்படி வந்த சிக்கல்கள்ல 6 குணங்களும் அதில் தான் வந்து காரணம். இறைநிலையை மதித்து அதற்கு அடங்கினான் என்றால் அடக்கம் அமர் அருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்ற முறையில் அந்த அடக்கம் இல்லையானால் இறைநிலைக்கு அடங்கி இருக்கணும். அடங்காத என்ன தன்முனைப்பு என்று சொல்றோம். அந்த தன்முனைப்பு என்ற ஒரு எண்ணக்கோடு, அந்த எண்ணத்துல இருந்து 2 கோடுகள் வருது. தான் தனது, தான் என்றால் அதிகார தோரணை, தனது என்றால் பொருள் பற்று, எல்லாமே எனக்கே இருக்கணும். இந்த தான் தனது என்ற 2 எண்ணக்கோடுகளும் எப்படி இருக்குதுன்னா 2 ஆண் பெண் என்ற தம்பதிகளை போல அதில் இருந்து பிறக்கக்கூடிய எண்ணங்கள் 6 வகையான எண்ணங்கள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுபாள் மனப்பான்மை, வஞ்சம். இதை காம, குரோத, லோப, மோக, மதம், மாச்சரியம் என்று சொல்வார்கள் வளமுள்ளார். greed, anger, miserliness, immoral sexual passion, vanity, vengeance என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இவைகளெல்லாம் அந்த 2 எண்ணக்கோடுகள் தான் தனது அந்த தன்முனைப்பில் இருந்து பிறக்கிறதாம். இந்த 6 குணங்கள்ல இருந்து ஒரு செயல் செய்யறான்னு சொன்னா எந்த இடத்துலையும் அந்த செயலுக்கு விளைவு நேர்மையாக இருக்காது, நல்லதாக இருக்காது, துன்பம் விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதனால அந்த 6 குணங்கள்ல இருந்து பிறக்கிறதா 5 வகையான பாவங்கள், அதாவது பழிச்செயல்கள். 5 பெரும் பழிச்செயல்கள் சொல்றது அதுதான் 5 பெரும் பாவங்கள். என்ன? கொலை, பொய், சூது, களவு, விபச்சாரம். இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தன்முனைப்புல இருந்து 6 குணங்களாக மாறி 6 குணம் வழியாக செயல்படுத்துற போது அந்த செயலின் விளைவுதான் இவைகளெல்லாம். இந்த பஞ்ச மகா பாவங்கள் என்று சொல்றோமே, இவைகள் மூலமாக செயல் செய்த பிறகு அதிலிருந்து நன்மை எதிர்பார்க்க முடியுமா? அதற்குரிய அந்த இடத்துக்கும் காலத்துக்கு தக்கவாறு தீய விளைவுகள் தான் வரும், துன்பங்கள் தான் வரும். இதுதான் உலகம், இதுதான் மனித வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிகள். அதை தெரிந்து கொண்ட பிறகு உலகத்தை நீங்க உடனே திருத்திட முடியாது. யாருக்குமே இன்னொரு ஜீவனை திருத்துறதுக்கு வலுவே கிடையாது, திறமையும் கிடையாது. ஆனால் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு உதவி செய்யலாம். நீங்கள் தெரிந்து விட்டால் அது வரைக்கும் தான் நாம் பார்க்கணும். அப்ப நாம் திரும்பணும், அந்த முறையில நாம் திரும்பணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் நமது உலக சமுதாய சேவா சங்கத்துல தான் திருந்தி நம்ம பார்த்து மற்றவர்கள் திரும்பணும், உதவி செய்யணும் என்ற ஒரு அடிப்படையில வகுத்ததுதான் இந்த வாழ்க்கை முறை திட்டங்கள். இப்போ சினத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் அந்தந்த செயலுக்கு தகுந்தவாறு மன அலைச்சூழல் விரைவு கூடும், குறையும். இறைநிலை என்று நேச்சர் வச்சுக்கிட்டா நேர்கோடு,
அது பக்கத்தில் இருக்கிறது சைஃபர்னு வச்சுங்க. ஒன்றும் இல்லை, வித்தியாசம் இல்லை. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு இறை நிலையிலேருந்து விலகுதோ, ஏன் விலகுதுன்னா அந்த மனம் ஃப்ரீக்குவன்சியினால அதிக சுழல் வர 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 சுழல் விளைவு ஆக 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 ஒதுங்கி போகுது. இப்போ 40 வரையில போகும் மனிதனுடைய சுழல் விரைவு, மனச்சுழல். அப்ப எவ்வளவு வேறுபட்டு போகுது இறைநிலையிலிருந்து. அதனாலதான் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகளும் அதற்குரிய செயல்களும் விளையுது. நாம் மறுபடியும் அந்த மன அலைச்சூழலை குறைத்து 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 குறைக்க குறைக்க இறைநிலையோட நெருங்குறோம். நேச்சர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை ஆற்றலோடு கிட்ட வர்றோம். எவ்வளவு உணர்ச்சி வயப்படுறோமோ அந்த அளவு விலகி போறோம். விலக 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 நமக்கு எல்லா சக்தியும் ஆற்றலும் சிந்தனையும் குறையுது. ஆனா நெருங்க 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 அவ்வளவுக்கு அவ்வளவு மனிதன் உயர்றான். சாதாரண கண்ணாடிக்கும் லென்ஸ், அதாவது பூத கண்ணாடிக்கும் என்ன வித்தியாசம்? அதே கண்ணாடி செறிவு பெற்றது. அந்த செறிவு பெற்ற கண்ணாடியில சூரிய வெளிச்சத்துல வச்சா அந்த வெளிச்சத்தை வாங்கி அதை அதிகப்படுத்தி கீழே ஒரு ஏதாவது ஒரு பொருளை வச்சிங்கன்னா பத்திக்கும். சாதாரண கண்ணாடியில் ஒன்றும் ஆகாது. அதுபோல உணர்ச்சி வயப்பட்டு இறைநிலையிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை அவ்வளவு பயனளிக்காது. சக்தி குறைந்து இருக்கிறார். எவ்வளவுக்கு அவ்வளவு நெருங்கி இருக்கிறாங்களோ அவர்களுடைய ஆற்றல், சொல்லு, செயல் எல்லாமே உயர்வாக இருக்கும். அந்த முறையில இந்த 6 குணங்கள் வயப்பட்ட மனநிலை சுழற்சி விரைவு காரணமாக இறைநிலையிலிருந்து விலகி நிற்கிறது. அந்த அளவுக்கு விலகி நிற்கிறது. அதனால அவனுடைய தன்மையே குறைந்து விடுகிறது. மனிதன் என்ற தன்மை குறைந்து காணப்படுகிறது. இப்போ அந்த சினத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். எப்படி தெரிந்து கொள்றோம்? அதனுடைய விளைவுகளை கண்டு அந்த விளைவுகள் மூலமாக இந்த விளைவு கொண்டு பார்த்தா சினம் கேடு விளைவிக்கக்கூடியது, அதை நான் தவிர்க்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். அப்படி தெரிந்து கொண்ட பிறகு அதை எவ்வாறு ஒதுக்கி வைக்கிறது, தவிர்த்து வைக்கிறது என்பதை பின்னால்தான் தெரிந்து கொள்ள முடியும். இதை நமது நாட்டிலே வாழ்ந்த ஒரு பெரியார் திருவள்ளுவர் ஒரு குரல்ல கொடுக்கிறார். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்பனையை சுடும். சினம் என்ற ஒரு குணம் இருக்கிறதே, சேர்ந்தாரை கொல்லி, யாரை அது சேருமோ அவர்களை அழித்துவிடும். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி. அது மாத்திரம் இல்ல, 2வது இன்னொன்னு சொல்றார். இனமெனும் ஏமப்புனையை சுடும். இனம்னா உறவு, சொந்தமா இருக்கட்டும், நண்பா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அந்த இரமெனும் ஏமப்புனை, ஏமம் என்பது தங்கம், தங்கத்தை போல தூய்மையான உறவு அதை கெடுத்து விடும், அழித்து விடும். அப்ப தன்னையும் அழித்து விடும், தன் உறவையும் நட்பையும் கெடுத்து விடும் என்று சொன்னா, அதை விட அதன் பிறகு என்ன இருக்கிறது மனிதனுக்கு வாழ்றதுக்கு? இதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். எப்படி சினம் சேர்ந்தாரை கொல்லுகிறது என்று பார்ப்போம். முன்னமே சொன்ன ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எண்ணத்துக்கும் மன அலைச்சல் விரைவு தக்கபாடி அமைகிறது. என்று சினத்துல தன்மாற்றம் பெற்று அழிந்து போகிறது. அது மாறி போகுது, செலவாகி போகுது. அப்போ மனிதனுக்கு ஒரு அளவுதானே இருக்கிறது. வரவு, இருப்பு, செலவு எல்லாம் ஒரு அளவுதானே ஜீவகாந்த சக்தி இருக்கிறது. ஆனா ஒரே நேரத்தில் சினம் கொண்டு அதிகமான அளவு செயல்படுத்தி விட்டா
ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தம் குறைந்து விடுகிறது. அந்த அழுத்தம் குறைந்தா என்னன்னா உடல்ல எந்த வேலையும் சரியா நடக்காது, உடல் வேலை. இரண்டாவது, மனமும் சரியாக இயங்காது. உடலுக்கும் மனதுக்கும் ஒரே காமன் ஃபியூல் ஒண்ணுதான், அதான் ஜீவகாந்த சக்தி.